இந்த கிராமத்தோட பேரு தான் மணப்பாறை. காலையில இந்த கிராமம் அமைதியா இருந்தாலும் நைட் ஆச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னா இந்த கிராமத்துல அப்படி ஒரு சாபம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்றது கதை போக போக உங்களுக்கு புரியும். ஒரு நாள் இரவு 12:12க்கு ஒரு வயல்ல இருந்து வித்தியாசமான ஒரு அழுகிற சத்தம் கேக்குது. ஆனா அந்த சத்தம் கேட்கிற இடத்துல யாருமே இல்ல. இருந்தாலும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. மேலும் அந்த குரல் என்ன புதைச்சது யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா கேக்குது. மறுநாள் காலையில அதே வயலுக்கு வந்த அந்த விவசாயி வினோதமான முறையில இறந்து கிடந்தாரு. அவரோட கண்கள் எல்லாமே மண்ணால மூடப்பட்டு இருந்துச்சு. அதே இரவு ஒரு வீட்டோட வாசல்ல ஒரு வாசகம் ஒண்ணு மண்ணால் எழுதப்பட்டு இருந்துச்சு. அந்த வாசகம் என்னன்னா, முதல் கணக்கு முடிந்தது. இதோட மட்டும் நிறுத்தாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுலையும் ஒரு வீட்டுல மண்ணால ஒரு வார்த்தை எழுதப்பட்டுட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தை எழுதின வீட்டுல மறுநாளே யாராவது ஒருத்தவங்க கொடூரமான முறையில மரணம் அடைகிறாங்க. அந்த கிராம மக்களுக்கு புரிய வந்துருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது சாதாரண பேயோட வேலை கிடையாது, இது பழி வாங்க வந்திருக்கிற ஒரு ஆத்மான அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது எதுக்காக பழி வாங்குது, அப்ப இந்த கிராம மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிருங்க. பார்ட் 2 வீடியோல இதுக்கான எல்லா பதில்களையும் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.